ஹாய் ஹலோ, இன்னைக்கு காமிக்க போகிற வீடியோக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு மெஹந்தி வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன மாதிரியே நீங்களும் ஒரு கன்ஃபியூஷனான மைண்ட்லேயே இருக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அது என்னன்னா, நான் ஒரு பேஜில் பார்த்துட்டு மெஹந்தி ஆர்டர் பண்ணலான்னு என்கொயரி பண்ணியிருந்தேன். இந்த டைம் வாங்கினா கொஞ்சம் பிரைடல் மெஹந்தியாக வாங்கலாம், அப்போ தான் ஸ்டெயினும் நல்லாயிருக்கும் அண்ட் அதோட டிப்புமே ரொம்ப தின்னாக இருக்கும், மெஹந்தி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். நான் பார்த்த பேஜ் அவங்க கோயம்புத்தூர் தான், பட் டேரெக்டாக போய் எல்லாம் வாங்க முடியாது. அது அரௌண்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. கொரியர் பண்ணிருங்கன்னு கேட்டிருந்தேன். கொரியர் பண்ணால் நாளைக்கு தான் ரிசீவ் ஆகும்னு சொன்னாங்க. பட் நான் என்கொயரி பண்ணுற டேவே எனக்கு வேணும், ஏன்னா நாளைக்கு எனக்கு ஃபங்க்ஷன் இருந்தது. அதுவும் அவங்க கிட்ட மினிமம் ஒரு 5 கோன்ஸ் வாங்கணும். அது அவ்வளவும் நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது, வச்சா வேஸ்ட்டாகவும் ஆயிடும். இல்லை, என்கொயரி பண்ணிட்டோம், இவங்க கிட்ட ஆர்டரும் பண்ணிடலாம். அண்ட் இன்னைக்கு ஃபேன்சியில் வாங்கிட்டு இந்த டேக்கு இதுவே போட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணுறதுக்கு QR எல்லாமே வாங்கிட்டு ஜிபேல எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டேன். ஃபைனலி பாஸ்வேர்டும் போட்டுட்டேன். ஒரு மைண்டு, நம்ம வேற இந்த கொரியரை கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வீட்லயே இருக்கணுமா, நம்ம எப்போ எங்க இருக்கோம்னு நம்மளுக்கே தெரியாது. சரி, இந்த டைம் ஆர்டரே பண்ண வேண்டாம் விட்டுலான்ட்டு அப்படியே பாஸ்வேர்டு போட்டுட்டு யோசிச்சுட்டே ஃபோன் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன். நாங்க வேற அந்த டைம் வெளியே போயிருந்தோமா, அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாரு, நான் பின்னாடி சீட்ல இருந்தேன். திடீர்னு என்கிட்ட ஜிபே காமிச்சு டன்னான்னு கேட்டாரு. டன் அப்படின்னு சொல்லிட்டேன். வேற ஏதோ நினைச்சேன், பட் அவங்களுக்கு பேமெண்ட் போயிருச்சு. சரி ஓகே, வீட்டுக்கு போய் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிக்கலான்னு விட்டு எனக்கு தேவைப்படும் போது அந்த மெஹந்தி யூஸ் ஆகல. பட் அவங்க கிட்ட ரீஃபண்ட் கேட்கவும் எனக்கு தோணல, ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் இது மாதிரி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஏதாவது ட்ரெஸ் கடிக்கலாம் போயிருந்தா கூட அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு லீவ் தான், அதனால அந்த மெஹந்தி இன்னைக்கு போட்டுட்டு இருந்தேன். எனிவே, எல்லாருக்கும் ஹாப்பி உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டெயின் நல்லா வந்ததுன்னா நான் எந்த பேஜ்ல வாங்கினேங்கிற நேம் அடுத்த வீடியோவில் மென்ஷன் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.